ஓப்பன் பண்ணி பாருங்க. அதான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே காசு காயின்லாம் கொட்டுதுன்ட்டு. ஜிப்பு வச்ச பஸ். கொட்டும். ட்விஸ்ட் வச்சிருக்கேன் அதில் ஒன்று கருங்கல் வண்டையில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லையா பிரித்து பார்த்துட்டேனே. நான் பிரித்து பார்க்காம எப்படிப்பா இது பண்ணுவேன். அங்கே அடியில் பாருங்க, அந்த சைடு ஓப்பன் இருக்கு பாருங்க. லைட்டு பிரித்து தான் பார்த்தேன், எல்லாத்தையும் பிரித்து பார்த்து தான்ப்பா இது பண்ணேன். பிரித்து பார்க்காம இது பண்ண மாட்டேன். இவவே ஸ்மெல் பிடிக்குதான் பாருங்க, நல்லா ஹெவியாக இருந்துச்சு. நீங்கள் சாக்லேட் பிடிக்கும் நீங்களாச்சு, அதுதான். எப்படி ஹெவியாக இருக்குல்ல, அழகா. நீங்கள் வரீங்கன்னு நான் ஓட்டினேன். அது எப்போ காலையில் நைட்டு கொஞ்சம் ஒட்டினேன். அப்போ சிலைட்டை தீர்ந்து போச்சு, காலையில் ஒட்டினேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை நல்லா இருக்கும்ன்ட்டு. அந்த லெட்டர்ஸ் தான் நானே உங்களுக்காக கிரியேட் பண்ணுது. நான் டீ ஊற்றிங்க கொடுக்குறேன் காலையில். நல்லா இருக்காப்பா, காசுங்காதீங்க. ஒட்ட தெரியாம எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் இதா இருக்கும், இன்கம்ப்ளீட். அது ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் தெரியுமா. அது திறக்க முடியாது, அவ்வளவுதான். அது எம்ப்ராய்டிங் போட கத்துக்கிட்டு அது தைக்கவே முடியாது. நம்ம இடுப்பு உடஞ்சிச்சு. எப்ப நீங்க காலைல வரீங்கல்ல அப்போ தைச்சிட்டு உட்காந்துருந்தது. அது ஸ்பெஷலா இருக்கணும்ல, ஏதாவது ஒண்ணு நான் செஞ்ச மாதிரி, அதனால. ஆனா என்ன வெள்ளை கச்சிப் கிடைக்கல, ஆம்பளை கச்சிப். இந்த கச்சிப்ல செஞ்சு கண்டிப்பா அதுதான். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெட் மசாஜ் நல்லா இருக்கும், சிலிக்கானது. அந்த இது மாதிரி இருக்கும் அது. அதை வந்து அட்டாச் பண்ணிக்கணும் கைப்பிடிக்கு. அழுத்தி விட்டு அதை பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கிட்டு ஆகா. போட்டு பாருங்க கரெக்டாக இருக்காண்டு. சரியா இருக்காப்பா? ஆகா
அதை பார்த்து தான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஸ்பான்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் செட் பண்ணி காட்டணும், நீங்கள் தான் செட் பண்ணி காட்டணும். ஓப்பன் பண்ணி பசில்ஸ் அது. இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, யூஸ் ஆகும்னு நினச்சி வாங்கினேன். யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல, நான் பார்த்ததில் யூஸ் பண்ணி. அந்த இது அம்மா அங்கே அப்பா வச்சிருப்பாரு, நல்லா அந்த இது ப்ரஷ் மாதிரி இருக்கும் அந்த சீப்பு, சுருட்டை சீப்பு. அது கிடைக்கல, நான் அது மாதிரி தான் பார்க்கலான்னு நினச்சேன். அது நல்லா இருக்கும், இன்னும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஷேரிங் கொடுத்துடணும், பார்த்துக்கங்க. 12 இருக்கு அதில். ஆமா, கேட்க மாட்டான், வாங்கிட்டாங்க. ஆமா, எடுத்தானே தெரிஞ்சிச்சு. அஞ்சுக்கிட்டே போறேன், அஞ்சுக்கிட்டே போறேன்னா அதெல்லாம் இல்லை. இடுப்பு தான் எனக்கு அது டவுட்டாகவே இருக்கு. அது ட்ரிபிள் எக்ஸல் தான், இடுப்பு சரியா இருக்குமா தான் தெரியும். ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்படிதான் இருக்கும், எலாஸ்டிக் இருக்குல்ல உனக்கு, இந்த அளவுக்கு தான் சைஸ். கிரிப்புக்கு பிடிக்கிறதுக்காண்டி தண்ணி உள்ள போடாதுன்னு இப்படி வச்சுப்பான். ஜிப்பு மாடல். சாக்லேட் சாக்லேட் இருக்கும். உரிச்சா நக்கி சாப்பிடு. நான் பிடிச்சிருக்கா எல்லாமே, எல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா சீவ? எங்க அண்ணன் வாங்கி ஃபர்ஸ்ட் சொன்னிச்சு. ஏன்னா எங்களுக்கு சொல்லிட்ட முடித்தானே, இந்த சிப்பெல்லாம் யூஸ் பண்ண ஃபஸ்ட் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு வந்து யூஸ் பண்ணும். அம்மா குட்டியாக இது வந்து நான் தான் முதல்ல எடுத்த செல்ஃபி. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் ஒன்று வந்து கொரியா செல் ஒன்று வச்சுருக்கேன். கொரியன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த இதில் வந்து கிளாஸ் உடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கியிருந்தாங்க. அப்போதைக்கு வந்து தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். செடி கொடியெல்லாம் இருந்தால் எங்கள் அம்மா இருந்தாங்க. ஒரு 1 வருஷம் இருந்துச்சா, அப்புறமா சேர்த்து 2-3 பேர் வந்து செல்ஃபி எடுத்தோம். அந்த பின்னெல்லாம் செவெல்லாம் இடிஞ்சிக்கும், நம்ம மூடிக்கிட்டாங்க போவாங்க.
எங்கள் அம்மா நக்கிக்கல. அதில் என்ன எழுதியிருக்கேன்? தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர். அது அவங்கள அதை தேங்க்யூ ஆர்டர் அதவே படிக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் த ரீசன் ஆஃப் மை ஸ்மைல். ஐ லவ் யூ ஸோ மச். God bless you forever and always. Love you too. பாவம். சரி டாட்டா சொல்லிடுங்க. அதான்